warahmatullahi wabarakatuh. Hey, naurra. Kira po. Kira. அப்படி இங்கிட்டு பார்க்கலாம். ஸோ மாங்கன்னு அழகாக கொஞ்சம் எழுந்து வந்துருச்சு நீட்டாக. இது உண்மையிலே மாங்கன்னா வேறு எதுவும் தெரில. வாத்துக்கு நல்ல இடம் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. அழகாக இங்கேயே நீட்டாக வந்துடுது. காலையிலேயே திறந்துப்போம். முன்னெல்லாம் ஒரு 11 மணிக்கு மேலே தான் திறந்துடுவேன். இப்போல்லாம் காலையிலே திறந்து விட்டுருது. அப்படியே இங்கே வாங்க. ஓ மை காட், வாட் ஆர் யூ டூயிங்? எல்லாம் இங்கே இன்னத்துலேயே வந்துட்டாங்க உள்ளார. அந்த கிண்ணி கோடி தான் என்னன்ட்டே தெரியல, செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ கிண்ணிக்குழியோட பேர் அதுவும் செத்து போச்சு. அது என்னன்னு தெரியல, அதுக்கு அது செட் ஆகலை, அதுவும் செத்து போச்சு. இங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓ மேடம் அடவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணோம்னா, ஸோ அந்த கோழியோட முட்டை இருக்குது, அதை தூக்கி இதில் வச்சிடலாமா? அது ஒரு கோழி நாய் பிடிச்சிச்சு. ஆமாம், அதோட முட்டை எடுத்து இதில் வச்சிட்டோம்னா ஒரு நல்ல ப்ரீடு கிடைக்கும். வச்சிடலாம். இங்கிட்டு மேடம் இங்கே இருக்காங்க. 4 குஞ்சு பறிச்சது. அதில் ஒன்று ரொம்ப வீக்காக இருந்து ஸ்டார்டிங்லேயே இறந்துருச்சு. மீதி 3 மட்டும்தான் இருக்குது. வா 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 வா. ஸோ 3 குஞ்சுங்க இருக்குது. வெரி குட், நாட் பேட். அப்படிங்கிட்டு பார்த்தோம்னா இவங்க 4 பேர் இருக்காங்க. அது கிண்ணி கோழி உள்ளாரையே உட்காந்துருக்கு, அடையிலே தான் உட்காந்துருக்கு. ஆனால் அது குஞ்சு பறிக்குமா என்னன்னு தெரியல, சும்மா தான் இருக்குது. அதுக்கிண்டு வாங்கின ஜோடியும் எல்லாம் காலி. ஸோ இது அடை உட்காந்துருக்கனால இந்த இருக்கிற முட்டையை எடுத்துகிட்டு வச்சிடலாம். அதனால நல்ல அருமையான ஒரு கோழி. ஸோ அது கோழி போனாலும் சரி, அதோடய முட்டையை ஒரு நல்ல யூசேஜ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த டைமில் தான் இதுவும் அடையில் உட்காந்துருக்கு. ஸோ அந்த முட்டையை அப்படியே எடுத்து இங்கே மாற்றிடலாம். நம்ம அந்த கோழி முட்டையை எடுத்துகிட்டு இதுக்கு கூட அடை வச்சிடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணால், அந்த கோழியோட முட்டை எல்லாத்தையுமே ஆஃப் பாயில் போட்டாங்க வீட்டில். ஸோ இதில் 4 முட்டை இருந்துச்சு. அது அப்படியே அந்த 4 முட்டை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்கு. சரி அப்படியே இருக்கட்டும் விட்டேன். அது இருந்துச்சுன்னா அழகாக வச்சுருந்துருக்கான். இது நல்லா ஆக்டிவாக இருக்குங்க அந்த 3 குஞ்சும். இதுக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த HM1 அந்த மருந்து கலந்து தான் தண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன். ஸோ எதுவும் நோய் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஆரம்பத்துலேருந்தே மருந்து கலந்து வைக்க சொல்லிட்டேன். கிண்ணி கோழி தான் அப்படியே உக்காந்துருக்கு, எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அது என்ன பண்ணுன்ட்டு ஒன்றும் புரியல. இல்லை குஞ்சு பொறிக்குமா தெரியல. மாதிரி முட்டையெல்லாம் இருக்குது. வேறு யார் இப்படி பக்கத்தில் போனோம்னா வெளில ஓடி வந்துடுது. ஏதாச்சும் ஒன்றாச்சும் குஞ்சு பொறிக்குமான்னு பார்த்தா முடியல. ஒன்றும் தெரியல. அந்த பெருக்காவும் இருக்கு பொட்டு போட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்துங்க, நல்லா பழகிருச்சு. காலையிலேயே வெளில போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்க அந்த நாய்ங்கள்டேருந்து காப்பாற்றிட்டோம்னாவே போதும். கோழி நாய் நோய் அது 2 தான் பிரச்சனை. பார்த்து பாருங்கள், அழகா அங்கே போய் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம், முடிஞ்சால் இன்னொரு 2-3 கோழி வாங்கி விடலாம்.
அப்படி இல்லைன்ட்டு ஒரு 2 ஆடு வாங்கி விடலான்ட்டு பார்க்குறேன். ஏதாச்சும் ஒன்று வந்து மாற்றி யோசிக்கலான்ட்டு இருக்கேன். மற்றவங்களாம் ஆளை காணா, எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. Ducks are there.